ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இன்ப சோனியா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அன்னியன் ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன மேக்கப்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு என் ஹேரு. அதுக்கப்புறம் ஒன் சைடாக வகுடு எடுத்து ஒரு பக்கமாக அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கேர்லி ஹேர் மாதிரி வேணும்ல, அதனால் கேர்லி ஹேர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் சைடு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சைடில் வந்து ஒரு பக்கம் பாதியனா முடிச்சாச்சு. ரெண்டாவது சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்லி ஹேர் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஒரு லைக்கும் தட்டி விட்டு போங்க. அப்புறம் ரைட் சைடில் வந்து பாதி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அதுக்கப்புறம் கேர்லி ஹேர் வந்து முடிய போகுது. பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கேர்லி ஹேர் வந்து பண்ணுறாங்க ஒரு மிஷினில். எனக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி கேர்லி ஹேர் பண்ணதுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணினாங்க. செமையாக இருக்குல்ல கேர்லி ஹேர் வரும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அடித்தாங்க. அந்த கேர்லி ஹேர் வந்து கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே அடிப்பாங்க. செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்தாச்சு. ஃபைனலாக அந்த ஒன்று மட்டும்தான் பாருங்கள். அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் அதிலே வச்சுருந்தோம் அப்படின்னா தலை வந்து கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக கேர்லி ஹேர் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது எனக்கு கேர்லி ஹேரு? எப்படி ஸ்டைலாக இது என்னை பார்க்கும்போது என்ன ஹீரோனி மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளட் வர்றது இங்கே வாய்க்கிட்ட, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக லிப்டிக் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. லிப்டிக் டார்க் ஷேடு கொடுத்துக்கிட்டு அது நல்லா ரெட் கலர் லிப்டிக் எடுத்து அப்படி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் தெரியல, ஜெல்லு வந்து ஆலிவேரா ஜெல்லு வந்து கொஞ்சம் போட்டாங்க அந்த பிளட்டு மாதிரியே இருக்கிறதுக்காக போட்டுட்டு. இது வந்து ஃபில்டரில் வந்து எனக்கு தெளிவாக தெரியல, நல்லா தெரியலன்னு சொல்லிட்டு நார்மல் கேமராவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனில் எடுத்தோம். பாருங்கள், இதுதான் நார்மல் கேமரா. இதுதான் என்னோடய ஃபேஸு மேக்கப் இல்லாமல். அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்டேயும் அன்னியனுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு தழும்பு மாதிரி ஒன்று இருக்கும், ரத்த காயம் மாதிரி. அன்னியன் ரீல்ஸுக்காக தான் அந்த மேக்கப் போட்டேன். பாருங்கள் நீங்களே அந்த ரீல்ஸை. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். வெளியே போக விடுறா.